மகாபரிவாருடைய அவதாரம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி அம்பாள்ங்கிற உயர்வான உத்தமமான ஒரு ஸ்திரீகள், ஒரு தம்பதிகள். மகாபரிவால காட்டிலையும் ஆயிரக்கணக்கான மடங்கு கொண்டாட வேண்டியவர்கள் அவர்களுடைய பித்ருபாத்தாக்கள், பெற்றோர்கள். என்ன காரணம்னா, உலகத்துக்கே பெரிய ஒரு மகான கொடுத்த புண்ணியமான்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய தியாக புத்தி. மகாபரிவர்கள் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி தம்பதிகளுக்கு 1894 வருஷம் ஜனனம் விழுப்புரத்துல. அப்படி பிறந்த 120 வருஷம் ஆகுது இன்னைக்கு பிறந்து. விஜய வருஷம் வைகாசி மாசம் மனுஷம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அவதாரம். அப்படி பிறந்தார் இல்லையா, 2வது குழந்தை இவர். இவர் குடும்பத்தினுடைய விவரமே வெளியில வரல. ஏன்னா ஒருத்தரும் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படலைங்கிறத காட்டிலையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னை வெளிப்படுத்திக்க விரும்பல. அதுதான் விஷயம். ஒரு குடும்பத்திலே ஒரு பெரியவர், ஒரு குழந்தை பிறந்து பெரிய பீட்டாதிபதியா உட்கார்ந்துருக்கான், லோகம் பூரா அவனை கொண்டாடுறது அப்படின்ன உடனே இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் வந்து ஒட்டிப்பான். இவர் யார் தெரியுமா, என்ன குடும்பத்தை சேர்ந்தவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஒரு வசதி வந்த உடனே ஒட்டிக்கிறதுங்கிறது மனுஷ சுபாவம். ஒண்ணும் இல்லாட்டா கூட ஒரு மனஸ்திருப்திக்காவது சொல்லிப்பா. இவர் யார் தெரியுமா, என்னுடைய மாமா, என்னுடைய கூட பிறந்தவர், எங்க வம்சத்துல வந்தவர். அப்படி யாராவது நமக்கு தெரிகிறாளோ? மகாபரிவா வம்சத்துல வந்தவர்கள் ஒற்றுமையே நமக்கு தெரியலையே, என்ன ஆச்சரியம். எவ்வளவு பெரிய தியாக குடும்பம் அது. அதனாலதான் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். ராமாவதாரத்தை பத்தி வால்மீகி சொல்லும் பொழுது, பிதரம் ரோச்சயாமாச்ச தசா தசரதம் நிருபம். சுவாமி ராமராக அவதாரம் பண்றது, மனுஷனாக அவதாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணின நாராயணன் ராமராக பிறக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணின உடனே பூலோகம் பூரா சல்லடை போட்டு தேடினாராம். என்ன, நம்ம எந்த குடும்பத்துல பிறக்கலாம், நாம அப்பான்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு, நாம நம்ம வாக்கான அம்மான்னு அழைக்கக்கூடிய தகுதி எந்த உத்தமிக்கு இருக்குன்னு அவரா செலக்ட் பண்ணிட்டாராம் அப்பா அம்மாவை. அதே மாதிரி இங்க மகாபரிவா என்ன பண்றான், தானே செலக்ட் பண்ணிக்கிறான் அந்த குடும்பத்தை. எவ்வளவு உயர்வான குடும்பம். இந்த மகாலட்சுமி அம்மாள் அவர் தாயார், அவருடைய பிதா சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அவர்களை தான் கொண்டாடணும் லோகம் பூரா. என்ன காரணம்னு, 13 வயசு குழந்தைய கொடுத்த மடத்துக்கு கொடுத்தாலே தவிர அதுக்கப்புறம் மடத்துக்கு போய் ஒட்டிக்கலைங்கிறது கூட இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கல. அது மூலமா ஒரு பெருமையை அடையணும் நினைக்கல, ஒரு சுகத்தை அடையணும் நினைக்கல. ஏழை குடும்பம், தரித்திர குடும்பம், சாப்பாட்டுக்கு இல்லாத குடும்பம், சம்சாரமான குடும்பம், 5-6 குழந்தைகளை ரட்சிக்க வேண்டிய குடும்பம், பள்ளிக்கூடத்துல சாதாரண வாத்தியாரா இருக்கிற குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பையன் பேட்டான்னு உடனே போய் ஒட்டிக்கணும் இல்லையா? இல்ல இந்த மடத்திலேருந்தாவது ஏதாவது குடும்பத்தை கொடுத்து அனுப்பணும். ஒரு திரப்சம் கிடையாது. இவர்கள் போகலேங்கிறது மட்டுமில்ல, எங்கேயாவது எத்தனை வருஷம் அப்படி இருந்தார்கள், எங்கேயாவது அவர்கள் அந்த குழந்தையை பீட்டாதிபதியா நாம பார்த்துட்டா ஒரு பக்கம் ஆனந்தம் வரும், ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் என்ன, எத்தனை பேர் அவர்கிட்ட எத்தனை பிரார்த்தனை பண்ணி எத்தனை லாபத்தை அடைகிறா, நாமும் ஏதாவது கேட்பமேன்னு மனசுல ஆசாபாசங்கள் வந்துடுமேங்கிறதுக்காக அந்த தாயார், பெத்த தாயார் சந்நியாசம் கொடுத்ததுலேருந்து கடைசி பரியந்தான் அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமா? எவ்வளவு பெரிய உத்தமி அந்த அம்மா, மகாலட்சுமி அம்மா. அந்த தம்பதிகள் கண்ணால கூட பார்க்கலையா. ஏன்னா இவர்கள் சுத்தமா தியாகம் பண்ணியாச்சு. குடும்பத்திலேருந்து ஈசனாத்திரேன்னா சன்னியாசமே உருவாகிறது. இவர்கள் மகாபரிவா பந்தத்தை விட்டாருங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவர் உத்தம சன்னியாசி. ஆனா அவர்கள் விட்டார்களே பந்தத்தை, தியாகம் பண்ணி கொடுப்பார்களா? ஆரியாம்பாள் கூட சங்கருக்கு சன்னியாசம் கொடுக்கும் போது கத்கதமாயி ஒரு வாக்கு வாங்கிக்கிறா, சங்கரா நான் சன்னியாசம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய கடைசி காலத்துல நீதானப்பா எனக்கு ஒரே பையன், உன்னை விட்டு நான் எங்க போவேன், கடைசி காலத்துல நீ வரணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு கொடுத்தா. ஒரு ஷரத்து போட்டுதான் அனுமதி கொடுக்கறாங்க. சங்கருக்கு ஆதிசங்கருக்கு சன்னியாசமே அம்மா ஒரு ஷரத்து போட்டுதான் சன்னியாசம். இங்க என்ன, ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. உத்தம தியாக தம்பதிகள் இல்லையா?
ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கார்கள். இவர் என்ன, இவர் சன்னியாசம் ஆச்சு. திண்டிவனம் பக்கத்துல ஒரு 5 மைல் தக்கங்கிற கிராமத்துல இவருக்கு சன்னியாச தீட்சை. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மெதுவா கிளம்பணுமே, மடத்து யாத்திரை. கிளம்பி மெயின் சிட்டி திண்டிவனம் தான். விழுப்புரம் வந்து திண்டிவனம் இப்படிதான் போயாகணும். இவர் இருக்கிற அந்த விழுப்புரத்துக்கே வரார். இவர் சன்னியாசம் வாங்கிட்ட உடனே நேரம் இங்கேயே வர. வந்தவர் உடனே கிளம்பிடக்கூடாதா, 3 நாளைக்கு அங்கேயே டேரா. பரீட்சை. இவ அப்பா அம்மா வந்து ஒட்டிக்கிறாளான்னு பரீட்சை. அவர்கள் வரவே இல்லையா. யாரோ 10 பேர் வந்து சொல்றா, நம்ம சுவாமிநாதன் பெரிய பீடாட்டில் உட்கார்ந்துருக்கான், யானை மேலாம் வரான், பட்டாசெல்லாம் வெடிச்சு அவனை வரவேற்கிறான். என்ன பதில் சொல்றது? ரொம்ப சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவர்கள் மௌனமாவே இருந்தார்களாம். இது எந்த வருஷம் வரைக்கும்? அவர்கள் கடைசி வரைக்கும். தெரியலையே, வெளியிலேயே எவ்வளவு உத்தமமானது. அப்புறம் அவர்களை பத்தி சிந்தனையே இல்லை. அவர்கள் என்ன பண்ணினாருங்க சரித்திரமே இல்லை. அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது? ஏதோ சிவன் சாரி ஞானியா இருந்து 90 வயசுக்கு மேல வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச குஞ்சு சாஷிகள் கஷ்டப்பட்டார். அது தெரியும் எல்லாருக்கும். குஞ்சு சாஷிகர்னு அவருடைய சகோதரர் வேதாத்தியனம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக்கு வேஷ்டியை கட்டிட்டு சாமானிய வைதீகம் மாதிரி தெருவா சுற்றின்னு இருந்தார். மடத்து விஸ்வநாதர் எத்தனையோ போய் பெரியவாட்ட கெஞ்சி இருக்கா, அதை பத்தி பேசாதே. லோகாபவாதாத் பயம், உலகத்தினுடைய அபவாதம். என்ன பேசுமோ லோகம். ஒரு அப்பழுக்கு இல்லாத மனுஷன்னா இதெல்லாம் சில தியாகம் பண்ணித்தானே ஆகணும்.